ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திலே பனை விவசாயி மணிகண்டன் அவர்கள் காவல்துறையினரால் குண்டடிபட்டு கடந்த 22 நாட்களாக தென்காசி அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காமல் கால்கள் நடக்க முடியாமல் பயனற்ற நிலையிலே இருந்தது. நாங்கள் சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றத்திலே தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதன் அடிப்படையில் நீதிபதி அவர்கள் தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை அளிக்கலாம் என்ற உத்தரவின் அடிப்படையிலே இன்றைய தினத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மணிகண்டன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவரோடு அவருடைய குடும்பத்தினரும் வந்துள்ளார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் தென்காசி அரசு மருத்துவமனையிலே மணிகண்டனை நேரடியாக சந்தித்த துப்பாக்கிச்சூடு நடத்திய சி.கு. ராஜா என்பவருடைய ஆதரவாளர்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்கு இசைக்கு ராஜா தயாராக இருக்கிறார், சமாதானமாக செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் மிரட்டக்கூடிய தோணியிலே பேசியிருக்கிறார்கள். அது சம்பந்தமான புகாரை தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறோம். தென்காசி மாவட்டத்திலே இவருடைய மணிகண்டனுடைய குடும்பத்திற்கு முழுமையான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட மக்களை நம்பி இன்று சிகிச்சைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு நாளை மறுதினமோ அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது. இன்னும் 15 நாட்களில் நடப்பார் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அரசு இதுவரையில் எந்தவிதமான நிதி உதவியும் மணிகண்டனுடைய குடும்பத்திற்கு செய்யவில்லை. இதுநாள் வரை அவருக்கு உரிய சிகிச்சையும் அளிக்கவில்லை. எனவே அரசாங்கம் சட்டப்படி செய்ய வேண்டிய உரிய நிவாரணத்தை அவரது குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கம் தொடுத்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் அரசும் அரசியல்வாதிகளும் சமூகத்தில் அக்கறை கொண்ட நபர்களும் மணிகண்டனுக்கு பேருதவி செய்து அவருடைய கால்கள் நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த வழக்குல விசாரணைக்கு தென்காசி மாவட்ட காவல்துறை விசாரிக்க கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்னதாக தென்காசி மாவட்ட அதாவது தேர்தல் காலம் என்பதால் தென்காசி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரணை கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதற்கட்ட விசாரணை சப் கலெக்டர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய தென்காசி மாவட்ட சப் கலெக்டர் அவர்கள் இதை அறிக்கையாக விசாரணை செய்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு விடப்பட்டிருக்கிறது.